மார்ஷல் அப்படின்னு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க நம்ம கார்த்தியோட 29th மூவிக்கு. இதுல தான் சின்ன தம்பியும் பெரிய தம்பியும் திரும்பியும் சண்டை போட்டுக்க போறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம சத்யராஜும் பிரபுவும் தான் இதுல நடிச்சிருக்காங்க. கல்யாணி பிரியதர்ஷன் தான் ஃபீமேல் லீடு. ஏற்கனவே மாநாடுன்னு சிம்பு கூட நடிச்சிருந்தாங்களே அந்த பொண்ணு தான். ஸோ அகைன் இப்ப கார்த்திக் கூட நடிச்சிருக்காங்க. டானாகாரன் தமிழ் அவர் தாங்க இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. சாய் அபியங்கர் மியூசிக்ல. பாருங்க 6 படம் போட்டிருந்தோமா, ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ இருக்கு. சாய் அபியங்கர் படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 6 படம் கமிட் ஆயிட்டு இப்ப 7வது படம். பாருங்க செம லக்கு பையனுக்கு. எப்படி வரப்போகுது மியூசிக்ன்றத பொறுத்து பார்க்கலாம். அடுத்து விஜய் ஆண்டனி வர்சஸ் சிவகார்த்திகேயனா, என்னடா காம்போ அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமா, செப்டம்பர் 5 மதராசி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோமா. இப்ப விஜய் ஆண்டனி நடிச்சிருக்க சக்தி திருமகன் படமும் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுதான். ஏற்கனவே இந்த பேர்ல தான் பராசக்தி அப்படின்னு டைட்டில் வச்சிருந்தாரு சிவகார்த்திகேயன் படத்தோட டைட்டில. இப்ப அவர் கூட மோத ரெடி ஆயிட்டாரு விஜய் ஆண்டனி. இந்த படத்தை அருண் பிரபு அருவி அப்படின்ற படம் எடுத்தவர். நல்லாதான் இருக்கு. இந்த டீசர் எல்லாம் பாக்குறதுக்கு அருவி மாதிரி பார்க்கலாம். இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கா இல்ல விஜய் ஆண்டனிக்கா? செப்டம்பர் 5. போன வருஷம் கோட்டு செப்டம்பர் 5 தான் வந்ததை திரும்பியும் நினைவு கூறுறோம். அப்புறம் D54 தனுஷோட 54th மூவி போர்த்தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல நேற்று ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. மலையாள வாசம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஹீரோயின் மமிதா பைஜு, சூரஜ் வெஞ்சனமோட நடிச்சிருக்காரு. அப்புறம் ஜெயராமும் இருக்காரு, கருணாசும் இருக்காரு. ஸோ அதனாலதான் சொன்னோம் கேரளா ஃபேம்னு. பட் இந்த படம் போர்த்தொழில் மாதிரி வரப்போகுதா, என்ன மாதிரி படம்ன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் அமைக்கிறாரு. இதே மாதிரி எக்ஸைட்டிங் நியூஸ்க்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர்னு போயிட்டே இருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.